ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாமினேஷன். பசங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெளில வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பசங்க எப்படி எழுதிருக்கலாம்னு கேட்கலாம் வாங்க. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. என்ன எக்ஸாம் எழுதி? பயாலஜி ஈஸியா இருந்ததா? எதுவும் டஃப்பா கேட்டிருந்தாங்களா? எல்லாமே ஈஸி தான். எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்கு? எவ்வளவு நாள்? நல்லதான். ஒரு 4 to 5 days பண்ணிருக்கோம். நேத்து நைட் ஸ்லீப் ஷெட்யூல் என்ன? நேத்து ஒரு 11 o'clock போல தூங்கிட்டேன். ஓ சூப்பர்மா. சோ 1 to 10ல क्वेश्चन பேப்பர் ரேட் பண்ணனும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? 9 கிட்ட பண்ணிரலாம். 9 கிட்ட. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பிளான்? எக்ஸாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீட் ப்ரிப்பேர் பண்றீங்க. சூப்பர்மா. சோ எந்த காலேஜ் போகணும்னு எய்ம் வச்சிருக்கீங்க? நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நேம்மா? சாயோகேஸ்வரன். ஓகே. எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? நல்லா இருந்தது. எல்லாமே ஈஸியா இருந்ததா? கம்பல்சரி 3 மார்க் மட்டும் டஃப்பா இருந்தது. மிச்சம் எல்லாமே ஈஸியா இருந்தது. ஓகே. எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்ஸ்க்கு? ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. சோ ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க. சோ எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? 90+. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஈஸியா தான் இருந்துச்சு. நான் பிஎம் ஸ்டூடண்ட். ஓகே. ஈஸியா இருந்துச்சு. ஓகே. பிசினஸ் மேக்ஸ். சோ எல்லா பார்ட்டுமே ஈஸியா இருந்ததா? எல்லா பார்ட்டுமே ஈஸியா இருந்துச்சு. 3 மார்க்ல மட்டும் ஒன்னு டஃப். ஓகே. எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்கு? எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன்? ஒரு 2 days அந்த மாதிரி தான் நான் படிச்சிருப்பேன். மீதி எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணதை மொத்தம் தான் கோ த்ரூ பண்றது தான் வேலை. ஓகே. எவ்வளவு நாள் லீவ் இருந்தது உங்களுக்கு எக்ஸாம்? 5 days இருந்துச்சு. அது போதுமான டைம் இருந்துச்சு. ஓகே. 1 to 10ல ரேட் பண்ணனும்னா क्वेश्चन பேப்பருக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? கண்டிப்பா 8.5. 8.5 அவ்வளவு ஈஸியா இருந்ததா? எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்கமா? நான் 85 above கன்ஃபார்ம். ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ. எப்படி பண்ணீங்க எக்ஸாம்? நல்லா பண்ணேன். பயாலஜியா இல்ல பிசினஸ் மேக்ஸா? பயாலஜி. சோ எல்லா பார்ட்டுமே ஈஸியா இருந்ததா? எல்லா பார்ட்டுமே ஈஸியா இருந்துச்சு. சோ ஜுவாலஜி கம்பல்சரி கொஞ்சம் இதுவா இருக்கு. என்ன இதுலடா 3 மார்க்ஸ்லயா இல்ல 3 மார்க்ஸ்ல? ஓகே. சோ எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? 3 days. 3 days. சோ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? இல்ல இம்பார்ட்டன்ஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டேன். அதுல இருந்து தான் வந்திருந்தேன். ஓகே. சோ 1 to 10ல क्वेश्चन பேப்பர் ரேட் பண்ணனும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? 8. நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு? ஃபர்ஸ்ட் வேற எதுவும் பிளான்லாம் இல்ல. காலேஜ் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம்னு ஐடியா? பிஎஸ்சி நர்சிங். சோ எதுவும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவும்? இல்ல. Thank you. All the best. நிஷாந்த், எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஈஸியா தான் இருந்தது எக்ஸாம். எந்த எக்ஸாம் எழுதிருக்கீங்க? பயாலஜியா இல்ல பிசினஸ் மேக்ஸ்? ஓகே. சோ எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்கு? ஃபுல்லா 5 daysமே ப்ரிப்பேர் பண்ணீங்க. சூப்பர்மா. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 85 above. 90 above. சூப்பர். சோ 1 to 10ல क्वेश्चन பேப்பரை ரேட் பண்ணனும்னா ஈஸி லெவல்ல எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? ஒரு 8. சோ ஈஸியா தான் இருந்துச்சு. 85+ ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் மா. பாலச்சந்திரன். சோ என்ன படிக்கறாங்க சார்? இப்போ +2 மேத்ஸ் பயாலஜி படிச்சிட்டு. ஓ பயோ எக்ஸாம் எழுதிருக்காங்க. சோ எப்படி சார் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்களா? நல்லா பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பிளான்? இன்ஜினியரிங் போலான்னு பிளான்ல இருக்கறாங்க. ஓ ஓகே. என்ன இன்ஜினியரிங் சார்? ஈஸி சொல்லுடா. ஈஸி ஜேஇ ட்ரை பண்றாங்களா சார்? இல்ல. ஓகே. थैंक यू சார். थैंक you. எழுதிற டைம் தான் பத்தல. மீதி எல்லாமே 3 மார்க்ஸ் கஷ்டமா இருந்துறாங்க அப்படியே. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாம் படிச்சது தான் வந்தது. டைம் தான் பத்தல. மீதி எல்லாமே எழுதிட்டேன். எவ்வளவு டேஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆனா இப்போ 2 days தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா 5 days லீவ் இருந்ததுயா? 5 days இருந்து 2 days தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 70 above வரும். 70 above. சோ 1 to 10ல क्वेश्चन பேப்பரை ரேட் பண்ணனும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? ஈஸி லெவல்ல 6 7. ஓகே. ஆல் தி பெஸ்ட் மா. நல்லா பண்ணுங்க. ஏம்மா? என் பேர் கார்த்திகேயன். என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? பயாலஜி. எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்கு? நல்லா பண்ணேன். எக்ஸாம் क्वेश्चंस எப்படி இருந்துச்சு? क्वेश्चनலாம் ஈஸியா தான் இருந்துச்சு. சோ எதுவும் டஃப்பா அந்த மாதிரி? டஃப்லாம் இல்ல, ஃபீல் பண்ணல. சோ எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? 95%. 95+. சூப்பர்மா. சோ நீங்க டாப்பரா? சோ क्वेश्चन பேப்பர் எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க 1 to 10ல? ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். சோ 10 out of 10. சூப்பர்மா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு? நெக்ஸ்ட் காலேஜுக்கு அப்ளிகேஷன். எந்த காலேஜ்? SSN போலாம். SSN என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? IT போலாம். IT. சோ சூப்பர்மா. ஆல் தி பெஸ்ட். ஸோ பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. கேட்ட வரைக்குமே மேக்ஸிமம் பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பிஸ்னஸ் மேக்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியில் இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸில் தான் லைட்டாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மொத்த क्वेश्चन பேப்பருமே ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 70, 80, 90, ஈவன் 100 கூட சொல்கிற அளவுக்கு பசங்க வந்து நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பீங்க. இன்னைக்கான எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 1 to 10 ரேட்டிங்கில் நீங்கள் எழுதின क्वेश्चन பேப்பர் என்ன எக்ஸாம் மென்ஷன் பண்ணி எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படின்றத 1 to 10ல வந்து ரேட் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட 12th கோர்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்க இல்லையா? ஸோ அடுத்து கண்டிப்பாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மேக்ஸிமம் பீப்புள் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் நீட், ஜேஇ, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், விஐடி, எஸ்ஆர்எம் எந்த காலேஜ்குள்ளே போகிறதுனாலும் என்ன மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்பாங்க, ஸோ அதில் நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் ஆர்ஜிஆர் கோமட் 2026. SNU, நீட், ஜேஇ, கியூட், ஐஎட் எக்ஸாம்ஸ், விஐடி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், பிட்சாட், இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்ஜிஆர் கோமட் 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.